மக்களே, வெல்கம் டு மை மொட்டைமாடி. கேசவர்தினி விதைகள் போட்டாலும் வரமாட்டேங்குது, கட்டிங்ஸ் வச்சாலும் வரமாட்டேங்குது, புலம்புன்னு புலம்பிகிட்டு இருந்ததெல்லாம் ஒரு காலம். அதெல்லாம் அந்த காலம். இப்போல்லாம் சும்மா வேறு லெவல். நான் சீட்ஸ் கலெக்ட் பண்ணுறதே கிடையாது. தானாக விழுந்து எல்லா தொட்டிகளையும் அப்படியே முளைச்சி வருது. உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் கொடுத்துட்டே இருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா, மொட்டை மாடியிலேருந்து கீழே தண்ணி வரும் இல்லையா, அந்த இடத்துல தப்பி தவறி வந்த விதைகள். இதை பற்றி முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் நான் போட்டிருக்கேன். ஒரு கல் மேலே முளைச்சிருந்தது. அதை எடுத்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், சரி அப்படியே வரட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். இதுலேருந்து நிறைய டைம் லீவ்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு. என்ன இருந்தாலும் தரையில் வளர்கிறதுக்கும் டெரஸ் கார்டனில் பேக்கில் வளர வைக்கிறதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. கண்டிப்பாக கேசவர்தினி நம்ம முடிக்கு ஒரு பளபளப்புக்கு கொடுக்கக்கூடியது. அப்படி சாஃப்டாக இருக்கும், சில்கியாக. கண்டிப்பாக இவை அனைத்தும் நெக்ஸ்ட் பேட்ச் நம்மளுடைய ஹேர்பல் ஹேர் க்ரோத் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு தான் போகுது. பூக்கள், இலைகள், தண்டு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். ஹேர் க்ரோத் ஆயில் புக்கிங் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். ஸ்டே ஹெல்தி.